குட் பேட் அக்லி இஸ் another version of விஸ்வாசம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஸ்வாசத்தில் ஒரு ரூரல் சைட் வில்லேஜ் சைடில் அடிதடி பண்ணிட்டு சுற்றுற ஒரு டான். அண்ட் இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா குட் பேட் அக்லிலையும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக மாஸான ஒரு கேங்ஸ்டர். விஸ்வாசத்தில் தான் பண்ண தப்பு தான் பொண்ணை தொற்று அவங்கள ஏதாவது விதத்தில் அஃபெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால நயன்தாரா இனிமேட்டு என் பொண்ணு பக்கமும் என் பக்கமும் வராத திருந்தினா மட்டும் வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை அப்படியே காப்பி கட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணி த்ரிஷா அந்த டைலாக்லாம் சொல்லி பையனை வேற நாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது திருந்தி வாழணும் அப்படின்னு இருக்கிற அஜித். அண்ட் அதையும் கட் பண்ணி பொண்ணை பார்க்கும்போது பொண்ணை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை அஃபெக்ட் பண்ணும்போது அதில் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அடித்தடியை கையில் எடுப்பார் விஸ்வாசத்தில். அண்ட் இந்த பக்கமும் பையனுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே அந்த பையனை வந்து அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இனிமேட் நம்ம அடித்தடியை கையில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு அஜித் திருப்பியும் அவரோட கேங்ஸ்டர் சைட் ஆஃப் ரோலை கையில் எடுப்பார். அண்ட் அட் லாஸ்ட் இஸ் த சேம் திங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா